சிம்மம் ராசி அன்பர்கள் எந்த ஒரு விஷயத்துலையுமே தனித்துவமான செயல்பாடுகளால் தனித்துவமாக தெரியக்கூடியவங்களா இருப்பீங்க. உங்களுக்கு பாருங்க, இந்த 2025 பல இன்னல்களையும் பல கஷ்டத்தையும் கொடுத்துருக்கும். பிறக்கக்கூடிய 2026ஆம் ஆண்டு எப்படிப்பட்ட ஆண்டு அமைய போகுது அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொண்டு இப்போ உங்களுக்கு மனநிலை இருக்கும். இந்த 2026ஆம் வருடம் சிம்மராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட வருடமும் அமைய போகுது. அதாவது உங்களுடைய தொழில், காதல், கல்வி, வணிகம், குடும்ப வாழ்க்கை, நிதி நிலைமை எப்படி அமைய போகுது, எப்படிப்பட்ட வாழ்க்கையா இந்த 2026 அமைய போகுது. இந்த ஆண்டு சிம்மராசி அன்பர்கள் பல முக்கிய கிரக பயிற்சிகளை அடைய போறீங்க. அந்த நிலையில உங்களுக்கு என்ன மாதிரியான தாக்கம் இந்த வருடம் ஏற்பட போகுது அப்படிங்கிற முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பயனுள்ள பதிவாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சிம்மராசி அன்பர்கள் சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க அப்படிங்கிறதுனால நீங்கள் வெள்ளிக்கிழமையில் சிவபெருமான் வழிபாட மனமாற செய்து வருவதால் 2025ஆம் ஆண்டு ஏற்பட்ட துன்பத்திலிருந்து விடுபட்டு 2026ஆம் ஆண்டு நன்மைகள் பெற சிவபெருமானின் பரிபூர்ண அருளையும் நீங்கள் பெற முடியும். திங்கட்கிழமை சிவபெருமான் வழிபாடு உங்களோட வாழ்க்கையில் எண்ணற்ற நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமசிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும்போது கூட உங்களோட ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிட்டு செய்யுங்க. அந்த விஷயம் விரைவில் நடக்கும். நன்மை உங்களை வந்து சேரும். நீங்கள் அந்த பதிவு பண்ணும்போது ஒரு பிரார்த்தனை நினச்சிட்டு செய்யுங்களேன். அந்த பிரார்த்தனை பாருங்கள், 2026ஆம் வருடம் சிவபெருமானின் அருளால் நன்மையாய் நடக்கும், நல்லது வந்து சேரும். உங்களுடைய தனிப்பட்ட ஜோதிட ரீதியான அனைத்து வித பிரச்சனைக்குமே எளிய முறையில் தீர்வு பெறவும், சுய ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும். எளிய முறையில் உங்கள் சுய ஜாதக கணிப்பை நீங்கள் வீட்டிலேருந்தே தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெற இது உங்களுக்கு உதவியாக இருக்கும். சிம்மராசி அன்பர்கள் உங்களுக்கு பாருங்கள், ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் 2026ஆம் வருடம் ரொம்பவுமே நல்லா இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனாலும் சின்ன சின்ன பின்னடைவு ஏற்பட தான் செய்யும். கால சூழ்நிலைக்கு ஏற்ப சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரும். பெரும்பாலும் அது எந்த ஒரு பெரிய அளவில் பாதிப்பையும் ஏற்படுத்தாது. குரு பகவானின் நிலை இந்த ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரைக்குமே ரொம்பவுமே சாதகமாக இருக்குன்னு கூட சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து விஷயத்திலுமே நல்ல ஒரு சாதகமான பலனை பெற முடியும். குருவின் பார்வை சுப இடத்துல இருக்கிறதுனால நன்மைகளை நீங்கள் பெரும்பாலும் பெறலாம். ஆண்டின் தொடக்கத்திலிருந்து ஜூன் வரைக்கும் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்திலுமே பாருங்கள், நன்மை பிறக்கும், நல்லது நடக்கும். 2025 எதெல்லாம் பாதிப்பை கொடுத்துச்சோ அது எல்லாமே நன்மையாய் உண்டாகும். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும், லாபம் அதிகரிக்கும், வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். வியாபாரத்துலேயுமே பின்னடைவு நீங்கும். அதுக்கப்புறம் சாதகமான பலன்கள் இருக்கக்கூடிய அமைப்புகளை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டால் நன்மைகளை பெறலாம். உங்கள் முதல் வீட்டில் ராகு கேதுவின் தாக்கம் இருக்குது. டிசம்பர்லேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல சூழ்நிலை அப்படின்னு கூட சொல்லலாம். அதே நேரத்தில் சனி பகவான் உங்களோட 8வது வீட்டில் இருக்கிறாரு. சந்திர ஜாதகப்படி இந்த நிலை சனியின் தாயாக கருதக்கூடிய நிலை. அத்தகைய சூழ்நிலையில் இந்த ஆண்டு உங்கள் ஆரோக்கியத்தில் மட்டும் சின்ன சின்னதாக அவ்வப்போது பாதிப்பு வரும். உடல் வலி, கொஞ்சம் கை கால் வலி, இந்த மாதிரியான பிரச்சனைகள் அவ்வப்போது இருக்கும். வாயு தொடர்பான ஏதாவது பிரச்சனை வரலாம். இந்த ஆண்டு முழுவதுமே இந்த பிரச்சனைகளில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உடல் உபாதைகளை தவிர்க்கணும் அப்படின்னா உணவு பழக்க வழக்கத்தை சரியாக சீராக கடைபிடிங்க. 8வது வீட்டில் சனி பகவானின் நிலையை கருத்தில் கொண்டு பார்த்தா இந்த சிம்மராசிக்காரங்க கவனமாக வண்டி வாகனத்தை பிரயோகம் செய்யணும். ஜூன் 2லேருந்து குருவின் பயிற்சி சாதகமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் பிரச்சனை குறைவாக தான் இருக்கும். அப்படி இருந்தாலும் நீங்கள் எந்த விஷயத்துலையுமே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கிறதுனால எல்லா விஷயத்துலையுமே நன்மைகளை பெறலாம். ஜூன் 2லேருந்து அக்டோபர் 31ஆம் தேதி வரைக்கும் குருவின் நிலை பலவீனமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் உடல் ஆரோக்கியத்திலுமே கவனம் செலுத்தணும். தொழில் ரீதியாகவுமே ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். அக்டோபர் 31க்கு அப்புறம் குருவின் நிலையில் இருக்கிற நிலையை ஒப்பிட்டு பார்த்தா ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும். அத்தகைய சூழ்நிலை வரும்போது பாருங்களேன், நீங்கள் எவ்வளோ பிரச்சனை சந்திச்சிருந்தாலுமே நிம்மதியாக உணர்வீங்க. பிரச்சனை தீரும், நல்ல ஒரு மகிழ்ச்சி வரும். 8வது வீட்டில் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு முதல் வீட்டுக்கு நுழைகிறாரு. இதன் விளைவாக நீங்கள் வீண் வாக்குவாதம் செய்யறதுனால மனதளவில் காயப்படக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். முடிஞ்ச அளவுக்கு கோபத்தை சிம்மராசி அன்புகள் குறைச்சே ஆகணும். கோபத்தால் 2025 நிறைய பின்னடைவு நீங்கள் பார்த்துருப்பீங்க. 2026 இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மாற்றியே ஆகணும். அதில் முதல் விஷயம் கோபப்படுறதை குறைச்சே ஆகணும். விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லது. தேவையில்லாமல் வீடாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, வாக்குவாதம் செய்கிறத தவிர்த்துடுங்க.
அதுக்கப்புறம் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் வந்து கவனம் செலுத்தணும். இந்த மூணையுமே சரியாக ஃபாலோ பண்ணால் நன்மைகளை பெரும்பாலும் நீங்கள் இந்த வருடம் பெற முடியும். சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உங்களோட தொழில் ரீதியாக எடுக்கிறது தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். கல்வி சம்பந்தமாக பார்த்தா மாணவர்களுக்கு இப்போது கொஞ்சம் சிறப்பான பலன்களுமே இந்த வருடம் உண்டாகுது. சராசரியை விட, அதாவது 2025 விடவே இந்த 2026 கல்வி நிலை மாணவர்களுக்கு நல்ல ஒரு உயர்வையும் மேன்மையும் கொடுக்கும். அதே நேரத்தில் உங்களோட உடல்நலமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இன்னும் சிறப்பான பலன்களெல்லாம் பெறுவீங்க. அதாவது படிப்பு, கல்வி, விளையாட்டு, இதில் எல்லாமே நீங்கள் சிறப்பான முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. எவ்வளவு முயற்சி செஞ்சு நீங்கள் கஷ்டப்பட்டாவது படிக்கிறீங்களோ அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கும், நல்ல மதிப்பெண்ணும் இருக்கும். அதே போல் விளையாட்டுகளில் நீங்கள் பங்கு பெறும் பொழுதும் வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சிம்மராசி அன்பர்கள் உங்களுக்கு பாருங்கள், வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பலவீனமான காலகட்டமாக அமையுது. அப்படி இருந்தாலும் 10ஆம் வீட்டில் அதோட அதிபதி சுக்கிரன் நிலை பெரும்பாலான நேரங்களில் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. நீங்கள் வியாபாரத்தை சிறப்பான முறையில் கொண்டு செல்லணும் அப்படின்னா கவனமாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யணும். பொருட்களில் தரமான பொருட்களை நீங்கள் வாங்கி வைக்கணும். வியாபாரிகள் வந்துட்டு கவனம் இல்லாமல் நல்ல ஒரு தரமில்லாத பொருட்களை உபயோகம் செய்கிறத தவிர்த்தே ஆகணும். அப்படி இருந்தால் நீங்கள் வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை குறையும், வியாபாரத்தில் பின்னடைவு வரும். பொருளை தரமாக கொடுங்க, சில சலுகைகளை கொடுங்க, நிறைய புதிய நபர்கள் வருவாங்க, வியாபாரம் நல்லபடியாக நடக்கும், நல்ல ஒரு லாபத்தையுமே பெறுவீங்க. அதுக்கு தான் ஒரு பொருளை வாங்கும்போது சரியாக நல்லதாக இருக்கா அப்படின்னு பார்த்து கவனமாக வாங்கணும். இந்த காலகட்டம் வணிகம் தொடர்பான முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க. அதில் நன்மைகளையுமே உருவாக்குவீங்க. புதிய கிளை தொடங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு முன்னேற்றத்தையும் பெறுவீங்க, நல்ல ஒரு லாபத்தையும் அடைவீங்க. ஜாதகத்தில் உங்களுக்கு 7வது வீட்டில் ராகு கேது சிறப்பான அம்சத்தில் இருந்தால் செல்வாக்கு உயரும், ஆபத்து நீங்கும். ராகு கேதுவின் நிலை மட்டும் ஜாதக அமைப்பில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நல்லா பார்த்துக்கோங்க. இந்த நேரத்தில் பாருங்கள், சில ஞானிகளையும் அறிவாளிகளையும் நீங்கள் சந்திப்பீங்க. அவங்களோட ஆலோசனையால் வியாபாரத்தில் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பை நீங்கள் பெறுவீங்க. உங்கள் ராசியில் ராகு கேது மற்றும் சனியின் செல்வாக்கின் காரணமாக குரு உங்களுக்கு கொஞ்சம் உதவ முடியாத சூழலில் இருப்பார். இந்த அமைப்பு வரும்பொழுது குருவால் சில நன்மைகள் ஏற்படாது. ஆனால் இந்த வருட தொடக்கத்திலேயே குரு சிறப்பாக இருக்கிறதுனால வருடம் முதல் உங்களுக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். தொழிலில் கொஞ்சம் சற்று பலவீனமான வாய்ப்பு ஏற்படும். கவனமாக இருங்க, முன்னெச்சரிக்கையாக இருங்க. தொழில் தொடர்பாக எந்த வேலையை நீங்கள் செய்ய விரும்பினாலும் அதை ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து பார்த்து எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு முயற்சி செய்யுங்க. அதே போல் பெரும்பாலான கிரக அமைப்பு உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகளை தான் கொடுக்குது. அதனால் பெரிய பாதிப்பு எதுவும் வராது. சின்ன சின்ன இடையூறு, தடைகள், இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் மனசுக்கு கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தும். அதே போல் கடினமாக உழைங்களேன், அதுக்கேற்ற ஒரு உயர்வு நீங்கள் கண்டிப்பாக பெறுவீங்க. ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு முன்னாடி சக ஊழியர்கள்கிட்ட நிறைய சண்டை பிரச்சனை அப்படின்ற மாதிரியான சூழல் இருக்கும். சக ஊழியர்கள்கிட்ட சிறந்த ஒரு ஒருங்கிணைப்பை நீங்கள் பராமரிக்க இந்த வருடம் உதவியாக இருக்கும். யாரையுமே விமர்சனம் செய்யாதீங்க தயவு செஞ்சு. அதுக்கப்புறம் அவங்க இல்லாத போது புறம் பேசுவதை தவிர்த்தே ஆகணும். இந்த 2 விஷயத்தையும் நீங்கள் தவிர்க்கணும். இன்னொன்று, மற்றவங்களோட பிரச்சனைக்கு தீர்வு சொல்கிறேன்னு போய் புது பிரச்சனையில் நீங்கள் சிக்கிக்காதீங்க. மற்றவங்களோட செயல்பாடுகளை நீங்கள் தலையிடாதீங்க. இதில் கவனமாக இருங்க. யாருக்கிட்டேயுமே யாரை பற்றியும் பேசாதீங்க. இந்த விமர்சனம் பல பிரச்சனைகளை கொடுத்துரும். அதனால் யாரை பற்றின எதிர்மறையான கருத்தையும் யாருக்கிட்டையும் சொல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நிதி வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சராசரியாக நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு முயற்சிகள் கை கொடுக்கும். இத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் வேலையில் பலமாக செயல்படுங்க, கலவையான வாய்ப்புகளை பெறுவீங்க. நிதி வாழ்க்கைக்கு காரணமான கிரகம் குரு ஆண்டின் தொடக்கத்தில் பாருங்கள் நல்ல ஒரு இடத்துல இருக்கிறாருன்னு சொன்னோம். அதனால் நிதி நிலைமையில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. பெரும்பாலும் மேன்மை தான் இருக்குது. இந்த காலகட்டத்தில் பாருங்கள், நீங்கள் நினச்ச அனைத்து விஷயத்துலையுமே முன்னேற்றத்தை பெறுவீங்க. தொழில் ரீதியாக, வியாபாரம் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை எல்லாம் நீங்கள் உண்டாக்கிக்க முடியும். வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிட்டால் நன்மைகளையும் மேன்மைகளையும் சிம்மராசி அன்பர்கள் பெற முடியும். அனைத்து வகையிலுமே 2026ஆம் ஆண்டு ரொம்பவுமே நல்லா இருக்குது. ஆனால் அதை நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கிறீங்க அப்படிங்கிறது தான் இருக்குது. கோபத்தை குறைச்சாகணும், விட்டு கொடுத்து அனுசரித்து போகணும், சண்டை சச்சரவுகளை ஈடுபடக்கூடாது. அதுவும் முக்கியமாக மற்றவங்களோட பிரச்சனைகளை தலையிடாமல் இருக்கிறது நல்லது. மற்றவங்களோட பிரச்சனைக்கு நீங்கள் கருத்தும் சொல்ல தேவையில்லை. அதே போல் மற்றவங்களை பற்றி புறம் பேசாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது எல்லாமே தவிர்த்தாலே பெரும்பாலும் சிம்மராசி அன்பர்கள் இந்த வருடம் நன்மைகளை பெரும்பாலும் பெற முடியும். அனைத்து வகையிலுமே சிவபெருமானின் அருளால் நன்மைகளையும் நல்ல ஒரு உயர்வையும் பெற்று நீங்கள் நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக சிவபெருமானிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.
பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் சிம்ம ராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வரது இல்லையா பெல் ஐக்கான் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றும் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும். நன்றி.